நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் நாம் மோட்ச தர்மத்தையும் சேவித்துக் கொண்டு வருகிறோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் மகாலட்சுமியும் இந்திரனும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்திரன் கேட்கும் பொழுது லக்ஷ்மி தேவியிடம் அசுரர்களை தள்ளிவிட்டு நீ எதற்கு இங்கு வந்திருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு லக்ஷ்மி தேவி பதில் சொல்ல ஆரம்பித்தார். இந்திரா, சர்வ தர்மத்தை செய்கிறவர்களும் தைரியத்தை விட்டு விலகாதவர்களும் சொர்க்கத்திற்குரிய வழியில் செல்லுகிறவர்களுமான பிராணிகளிடத்தில் நான் பற்றுதல் உள்ளவள். அந்த அசுரர்களுக்கு தானமும் அத்தியனமும் யாகமும் பூஜையும் குருக்கள், அதிதிகள், பித்ருக்கள், தேவதைகள் இவர்களின் பூஜையும் எப்பொழுதும் இருந்தன. நன்கு சுத்தம் பண்ணப்பட்ட குகைகளாகிய வீடுகள் உள்ளவர்களும், மாதர்களை வென்றவர்களும், அக்னியில் ஹோமம் செய்கிறவர்களும், பெரியோர்களுக்கு பணிவிடை செய்கிறவர்களும், அடக்கமுள்ளவர்களும், பிராமணர்களுக்கு இதர்களும், சத்தியம் சொல்லுகிறவர்களும், ஸ்ரத்தை உள்ளவர்களும், கோபத்தை வென்றவர்களும், கொடுக்கும் இயற்கை உள்ளவர்களும், பொறாமை அற்றவர்களும், மக்களையும் மனைவியையும் இனத்தார்களையும் காப்பாற்றுகிறவர்களையும் ஈர்ஷை இல்லாதவர்களுமாகவும் இருந்தார்கள். அவர்கள் பொறாமையால் ஒருவரையொருவர் ஒருபொழுதும் அடக்க விரும்பியது இல்லை. தீரர்களான அவர்கள் ஒருபொழுதும் பிறர் சம்பத்துக்களால் தாபப்படுகிறதும் இல்லை. கொடுக்கிறவர்களும் சேர்க்கிறவர்களும் பூஜ்யர்களும் துக்கத்தை அறிகிறவர்களும் மிக்க கருணை உள்ளவர்களும் நேராய் இருப்பவர்களும் உறுதியான பக்தி உள்ளவர்களும் இந்திரியங்களை வென்றவர்களும் வேலைக்காரர்களையும் மந்திரிகளையும் சந்தோஷப்படுத்துகிறவர்களும் நன்றி அறிவு உள்ளவர்களும் பிரியமாய் பேசுகிறவர்களும் யோகிதைக்கு தக்கபடி வெகுமதி அளிப்பவர்களும் வெட்கத்துடன் நடப்பவர்களும் உறுதியான விரதங்கள் உள்ளவர்களும் எப்பொழுதும் பருவ காலங்களில் நன்றாக ஸ்நானம் செய்கிறவர்களும் நல்ல பூச்சுள்ளவர்களும் நல்ல அலங்காரம் உள்ளவர்களும் உபவாசத்தையும் தவத்தையும் செய்யும் சுபாவம் உள்ளவர்களும் நம்பத்தக்கவர்களும் வேதம் ஓதுகிறவர்களுமாக இருந்தார்கள். ரவி உதிக்கும் பொழுது இவர்கள் உறங்கினவர்கள் அல்ல, விடியற்காலத்தில் படுத்து தூங்கினவர்களே அல்ல. எப்பொழுதும் இரவில் தயிரையும் சத்மாவையும் புஜியாமல் விளக்கினார்கள். காலையில் நெய்யை பார்த்து பரிசுத்தர்களும் வேதமோதுகிறவர்களுமாக மங்கள வஸ்துக்களை பார்த்தார்கள். பிராமணர்களையும் பூஜித்தார்கள். எப்பொழுதும் தர்மத்தை விட்டு விலகாமல் கொடுக்கிறவர்களும் எப்பொழுதும் வாங்காதவர்களும் இரவில் பாதி உறங்குகிறவர்களும் பகலில் உறங்காதவர்களும் ஏழைகளுக்கும் கதியற்றவர்களுக்கும் முதியோர்களுக்கும் பலவீனர்களுக்கும் நோயாளிகளுக்கும் ஸ்திரீகளுக்கும் எப்பொழுதும் இரக்கமுற்று தானத்தை சந்தோஷமாக செய்கிறவர்களும் தர்ம மார்க்கத்திலிருந்து விலகாதவர்களுமாக இருந்து கொண்டு சுகமாகவே அவர்கள் காலத்தை போக்கினார்கள். பயந்தவனையும் துன்பமுள்ளவனையும் நடுக்கமுள்ளவனையும் பயத்தால் கஷ்டப்படுகிறவனையும் நோயால் துன்பப்படுகிறவனையும் பொருள் அபகரிக்கப்பட்டவனையும் விசனம் உள்ளவனையும் அவர்கள் எப்பொழுதும் தேற்றினார்கள். தர்மத்தையே தொடர்ந்து கொண்டிருப்பார்கள். ஒருவரையொருவர் துன்பப்படுத்துவதில்லை. காரியங்களில் அனுகூலர்களும் குருக்களையும் பெரியோர்களையும் சேவிப்பவர்களுமாக இருந்தார்கள். பித்ருக்களையும் தேவர்களையும் அதிதிகளையும் ஆசிரியர்களையும் பூஜித்தார்கள். எப்பொழுதும் சத்தியத்திலும் தபத்திலும் உறுதி உள்ளவர்களாகி அதிதிகளுக்கு இட்ட மிச்சத்தை உண்பார்கள். மிக நிறைந்த அன்னத்தை ஒருவராக உண்பதில்லை. பரஸ்திரீகளிடம் செல்லுவதில்லை. தயை விஷயத்தில் தம்மிடத்தில் போல எல்லா பிராணிகளிடத்திலும் இருந்தார்கள். ஆகாயத்திலும் பசுக்களிலும் பருவகாலங்களிலும் தகுதியில்லாத இடத்திலும் சுக்லத்தை விட அவர்கள் ஒருபொழுதும் விரும்பியதில்லை. எப்பொழுதும் தானமும் சாமர்த்தியமும் எப்பொழுதும் நேர்மையும் உற்சாகமும் அகங்காரம் இல்லாமையும் மிக்க நேசமும் பொறுமையும் சத்தியமும் தவமும் சுத்தியும் தயையும் குரூரமற்ற சொல்லும் மித்திரர்களிடம் கெட்ட எண்ணம் இல்லாமையும் ஆகிய யாவும் அவர்களிடத்திலே இருந்தன.
தூக்கமும் சோம்பலும் சந்தோஷம் இல்லாமையும் அசூயையும் அஜாக்கிரதையும் உற்சாகம் இல்லாமையும் வருத்தமும் ஆசையும் அவர்களிடத்தில் தொடரவில்லை. இவ்வித குணங்களுள்ள அசுரர்களிடம் பிரஜைகளின் சிருஷ்டிக்காலம் முதல் அவர்களுக்கு குணக்கேடு வரும் வரையில் முன்பு நான் வசித்து கொண்டிருந்தேன். பிறகு காலத்தின் வேற்றுமையினாலும் குணம் கேட்டாலும் காம குரோதங்களுக்கு வசப்பட்டதுமான அந்த மனமுள்ளவர்களான அந்த அசுரர்களுக்கு தர்மம் போனதை பார்த்தேன். அவர்கள் சபையில் இருந்து கொண்டு நல்ல கதைகளை சொல்லுகிற சாதுக்களான பெரியோர்களை பரிகசித்தார்கள். எல்லோ பெரியோர்களிடமும் சிறந்த குருக்களிடமும் அசூயைப்பட்டார்கள். சாதுக்களான பெரியோர்கள் வரும்போது சிறுவர்கள் முன்போல எழுந்து பூஜியாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். தந்தை இருக்கும் பொழுதே மகன் ஆளுகை அடைவான். விரோதிகளுக்கு அடிமைப்பட்டும் வெட்கமில்லாமல் புகழ்ந்து கொள்வார்கள். தர்ம விட்டு அகன்றதும் இகழப்பட்டதுமான தொழிலால் மிக்க பொருட்களை அடைகிறவர்களான அந்த அசுரர்களுக்கு அந்த பொருட்களில் ஆசையானது உண்டாயிற்று. இரவில் கூச்சலிட்டு பேசுவார்கள். அங்கு அக்னியானது குறைந்து ஜுவலித்தது. புத்திரர்கள் தந்தைகளை மீறி சென்றார்கள். பெண்களும் கணவர்களை மீறி சென்றார்கள். அன்னையையும் பிதாவையும் பெரியோரையும் ஆச்சாரியரையும் அதிதியையும் குருவையும் குருக்கள் என்று கொண்டாடவில்லை. சிறுவர்களை காப்பாற்றவில்லை. பிச்சையிடாமலும் பலி கொடாமலும் பூஜை இல்லாமலும் பித்ருக்கள் தேவர்கள் அதிதிகள் குருக்கள் இவர்களுக்கு பங்கிடாமலும் தாங்கள் அன்னங்களை புஜிப்பார்கள். அவர்களுடைய சமையல்காரர்கள் மன மொழி மெய்களால் பரிசுத்தியை செய்து கொள்ளவில்லை. புஜிக்கத்தக்க வஸ்துவானது மூடப்படாமல் இருந்தது. அவிவேகிகளான அவர்கள் சிறுவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அன்னங்களை புஜிப்பார்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு வேலைக்காரனும் 2 தாசியும் இருந்தார்கள். சில அசுரர்கள் 3 பசுக்கள் உள்ளவர்களும், சிலர் 4 ஆடுகள் உள்ளவர்களும், சிலர் 5 எருமை உள்ளவர்களும், சிலர் 6 குதிரை உள்ளவர்களும், சிலர் 7 யானைகள் உள்ளவர்களுமாக இருந்தார்கள். இரவில் தயிரையும் சத்து மாவையும் எப்பொழுதும் விலக்கவில்லை. புத்தியற்றவர்கள் 10 நாட்களுக்குள் பசுக்களின் பாலை குடித்தார்கள். கிரமமாக கறக்க செய்வதில்லை. கன்றுக்குள்ள பால்களையும் குடிப்பார்கள். கதியற்றவர்களும் துன்பமுள்ளவர்களுமான மனைவியை எப்பொழுதும் அடிக்கவும் திட்டவும் செய்வார்கள். பிராமணர்கள் 4வது வர்ணத்தினர் அன்னத்தால் போஷிக்கப்படுகிறவர்களும் வெட்கமில்லாதவர்களுமாக இருப்பார்கள். இறைந்து கிடக்கும் தானியங்களை குடும்பத்தில் இருப்பவள் கவனிப்பதில்லை. மனிதர்கள் பூனை, கோழி, நாய் இவைகளுடன் விளையாடுவார்கள். கெட்ட புத்தியுள்ள அவர்களுடைய வீட்டில் முள்ளுள்ள மரங்களும் அவரை முதலிய கொடிகளும் அப்படியே யாகத்திற்குரிய மரங்களும் இருந்தன. எப்பொழுதும் கிணற்றில் மூழ்குவதிலும் பற்றுதல் உள்ளவர்களும் பருவ காலத்தில் புணர்ச்சி செய்கிறவர்களுமாக இருந்தார்கள். இரவில் எள்ளை பூஜிப்பார்கள். எண்ணெய் தேய்த்து மூழ்கி கொண்டும் படுப்பார்கள். தான்றி புன்கு இந்த மரங்களின் அடியில் உள்ள நிழலில் வசிப்பார்கள். அவிவேகம் கொண்ட அவர்கள் அலரிப்பூவை தரிப்பார்கள். தாமரை விதைகளை தின்பார்கள். மோகம் கொண்டு புஷ்பத்தை மோந்து பார்ப்பார்கள். அப்படியே அவிவேகம் கொண்ட அசுரர்கள் எப்பொழுதும் காலத்தினால் உண்ண மாட்டார்கள். ஸ்ரீ விஷ்ணுவை எப்பொழுதும் பகைப்பவர்களான அசுர ஜனங்கள் அவர் பெருமையை நிந்திப்பார்கள். அங்கு ஒவ்வொரு வீட்டிலும் முன்போல ஹோம தூமம் வேத ஒலியும் இல்லை. அப்படியே யாகங்களும் நடப்பதில்லை. ஆச்சாரிய சிஷ்ய முறையும் இல்லை. பிராமணர்களுக்கு நன்மை செய்பவரும் தேவர்களுக்கு தலைவருமான ஸ்ரீ விஷ்ணுவை தள்ளிவிட்டு பாஷண்டனை அடுத்தார்கள். ஹவ்யமும் கவ்யமும் இல்லாதவர்களும் ஞானமும் அத்தியனமும் இல்லாதவர்களும் தேவஸ்தை எடுப்பதில் விருப்பம் உள்ளவர்களும் பிராமணர்களின் பொருட்களில் விருப்பம் உள்ளவர்களுமாக ஆனார்கள். தேவாலயங்கள் எல்லாம் போற்றுதல் இல்லாதவைகளும் மங்கள வாத்தியங்களில் இல்லாதவைகளுமாக இருந்தன.
தானியங்கள் சிதறி கிடந்தன, காகங்களும் எலிகளும் புஜிக்கின்றன, பாலானது மூடப்படாமல் இருக்கின்றது, அசுத்தி உள்ளவர்களும் நெய்யை தொடுகிறார்கள், குத்தாலி, மண்வெட்டி, கூடை, இறந்த தானியம், வெண்கல பாத்திரம் மற்றும் உபகரணமாய் உள்ள திரவியம் யாவையும் குடும்பத்தில் இருப்பவர் கவனிப்பதில்லை. பிரகாரங்களும் வீடுகளும் பழுதாய் இருப்பவைகளை அவர்கள் நன்றாக கட்டுவதில்லை. அற்பர்களும் சம்ஸ்காரம் மற்றவர்களுமான ஸ்திரீகள், வயிறு வளர்க்கிறவர்களும் பரிசுத்தியும் ஆச்சாரமும் மற்றவர்களும் வெட்கம் இல்லாதவர்களும் போகத்தால் வஞ்சிக்கப்பட்டவர்களுமாக இருந்தார்கள். அங்குள்ள ஸ்திரீகள் வீட்டின் பல கனிகளில் இருப்பவர்களும் 2 கைகளாலுமே தலையை சொரிகின்றவர்களுமாக இருந்தார்கள். நற்குலத்தில் பிறந்த லட்சணமுள்ள ஸ்திரீகளும் மாமிக்கும் மாமனுக்கும் நடுவில் வெட்கமில்லாமல் கணவனை கபடமாக பார்க்கிறார்கள். பசுக்களை கட்டி வைத்து அவைகளை புல்லாலும் தண்ணீராலும் ஆதரிப்பதில்லை. சிறுவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே தின்பண்டத்தை தாம் தின்கிறார்கள். அவர்கள் வேலைக்காரர்கள் யாவரையும் திருப்தி செய்யாமல் புஜித்தார்கள். பாயசத்தையும் எள் அன்னத்தையும் மாமிசத்தையும் அப்பங்களையும் முறுக்குகளையும் தமக்கு வேண்டி பாகம் செய்தார்கள். வீணான மாமிசங்களை பூஜித்தார்கள். சூரியன் உதித்த பிறகும் உறங்கினார்கள். அனைவரும் விடியற்காலையில் படுத்திருந்தார்கள். இரவும் பகலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஓயாத கலகமுள்ளவர்களுமாக இருந்தார்கள். தாம் கெட்டவர்களாக இருந்தும் நன்னடக்கை உள்ளவர்களை அந்த இடத்திலே பூஜிக்கிறார்கள் இல்லை. தீய செயல்களை செய்து கொண்டு ஆசிரமத்தில் இருப்பவர்களை மிகவும் பகைத்தார்கள். ஒன்றுக்கொன்று சங்கரங்கள் உண்டாயின. பரிசுத்தி இல்லை. வேதத்தை நன்கு உணர்ந்த பிராமணர்களும் வேதம் இல்லாதவர்களும் வெகுமானத்திலும் அவமானத்திலும் சிறிதும் விசேஷம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். இன்னும் அசுரர்கள் எவ்வாறெல்லாம் இருந்தனர்? ஏன் லக்ஷ்மி தேவி அவர்களை எல்லாம் விட்டு இங்கே இந்திரனிடம் வந்திருக்கிறாள் என்ற விவரத்தை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறாள். தொடர்ந்து நாளை சந்திக்கும் போது செபிப்போம். நமஸ்காரம்.